Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா stuffed bread ball rabdi. இது வந்து குக் வித் கொமாலில கனி அக்கா செஞ்ச ரெசிபி. நான் வந்து ரெக்டிவேஷன் பண்ணி இதற்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக 1 கப் வந்து வாட்டர், 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கணும். 2 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் 3 வந்து ஏலக்காய், கார்டமம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பவுடராக இருந்தால் கூட நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கம்பி அளவுக்கு நம்ம வரணும். அந்த அளவுக்கு வரைக்கும் நம்ம வந்து பாயில் ஆகி ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்ஸ் வரும். அதாவது கம்பி பதத்துக்கு வரும். அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் சைடில் வச்சுக்கலாம். இது கொதிச்சுட்ருக்க கேப்பில் நம்ம வந்து பிரெட் ஜாமுன் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு மிக்சியில் நான் 4 ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடராக கன்சிஸ்டன்சி எடுத்துக்கிட்டேன். சர்க்கரை பாகு சில டைம் கட்டியாக ஆகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரெட் தூள்லாம் 1 கப் அளவுக்கு வந்து பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். 30 ml to 40 ml நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா வந்து நம்ம நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வரணும். நல்லா பால் ஷேப் மாதிரி. பால் ஷேப் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குட்டி குட்டி ரவுண்டாக பால்ஸ் மாதிரி நம்ம உருட்டிக்கணும். இது வந்து நம்ம பிடிக்கிறது தான் நமக்கு கரெக்டான அளவு கொடுக்கும். நம்ம வந்து பிடிக்கிற பால் ஷேப் வந்து பிரியாமல் இருக்கணும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நெருப்பு கம்மியாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த பிரெட் பாலை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். போடும் போது கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க. டப்புன்னு போட்டிங்கன்னா உடஞ்சிரும். ஏன்னா நம்ம வந்து மைதாவில் செய்யல, இது வந்து ப்ரெட்டில் செஞ்சுருக்கனால கொஞ்சம் பிரிஞ்சு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன், நம்ம வந்து நல்லா கட்டியாக பிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இன்னொரு சைடில் வந்து திருப்பி விட்டுடலாம். இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அந்த சுகர் சிரப்பில் வந்து நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கணும். 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சுகர் சிரப்போட அந்த டேஸ்ட்டு வந்து இந்த பிரெட் பாலில் இறங்கிரும். இந்த பிரெட் பால் வந்து சுகர் சிரப்பில் டிப் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து சைடில் ரப்டி செய்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபுல் க்ரீம் பால் வந்து 1/2 லிட்டர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து அந்த ஆடெல்லாம் வந்து நம்மளுக்கு படிஞ்சிருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி பால் வந்து அரை பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பாயில் பண்ணிக்கணும். 2 வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வாசனைக்கும் நல்ல டேஸ்ட்டுக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆடை வந்து சுற்றி கம்மியாகிக்கிட்டே வர நேரத்தில் நம்ம நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ இல்லைனாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பாதியாக வந்து இப்போது கம்மியாகிடுச்சு பால். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிரெட் பால் ஜாமுனில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப வந்து ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக கிட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு இது கனி அக்கா வந்து குக் வித் கொமாலிலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு இம்யூனிட்டி பேண்ட் வாங்கியிருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. கிரெடிட் கோஸ் டு கனி அக்கா தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.